மேலே இருக்குது, நீங்கள் தான் பொறிக்கணும் மாட்டாக்குது பாருங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பழம் பொறிக்கிறதுக்கு தான் வந்தோங்க. பழங்கூட காய் எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைய வந்திருக்குது. என்னென்னலாம் வந்துருக்குதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல சூரியநாம் செரி எடுத்துடலாங்க. சூரியநாம் செரியே எட்டாவது எங்கள் வீட்டுக்காரத்தை எடுக்க சொல்லணும். பொசுக்குன்னு பூ பூக்கு பொசுக்குன்னு பழுத்துருங்க. ஒரு 10-20 நாளுக்குள்ளேயே பூ பூத்து பழம் முடிஞ்சு போயிரு. அப்புறம் மரத்தை வந்து பார்த்தா ஆனால் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. டக்கு டக்குன்னு பூ எடுக்கு பிஞ்சு எடுக்கு பழம் பழுத்தாயிரும். அவ்வளோதான். ஏதோ கிடைக்கிற போது நம்மளும் 1-2 வாயில் ஓட்டுக்கலாங்க. எல்லாம் சாப்பிட்டு போட்டுக்கிறாங்க வருங்க. அவிகளோடு சேர்ந்து நம்மளும் இதெல்லாம் யார் பிடிங்கி போட்டது கீழே? யார் பிடிங்கி போட்டது நினைக்க கேட்குறீங்களா? ஆலையில் ஒரு நைட்டு பூரா உட்காந்துட்டு இருந்து இங்கே பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமானு கேட்குறேன். சரி கொண்டாக்கும். இந்தாங்க நீங்கள் தான் பொறிக்கணும் பாருங்க. மேலே நிறைய இருக்குது பாருங்க. ஆமாம், இங்கே பாருங்க. இந்த இன்னும் 2-3 நாள் போயிட்டு இன்னும் கொஞ்சம் பழம் நிறைய கிடைக்குங்க. சரி, இன்னைக்கு கிடைக்கிறத எடுத்துக்கலாங்களா? சரி, ரைட். இந்த பழம் திடீர்னு பார்த்தா இனிப்பாக தெரியுங்க, அப்புறம் பார்த்தா புளிப்பாக தெரியுது. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஒருத்தர் கேட்டாங்களா, அதுக்கு வேண்டித்தானுங்க இன்றைக்கி சரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாங்க. இருக்கும்போதே இது இல்லாத போது கேட்டாங்க எங்களுக்கு பழம் பழுத்தா வேணுங்கன்ட்டு. அப்போ எனக்கு கிடைக்காதா? நீங்கள் குறுக்கு மறுக்கு போகில் வாயில் பிடிக்கி போட்டு போகிறீங்க. முந்தானத்தும் கூட வாக்குன்னு வாயில் பிடிக்கி போட்டு இருந்தீங்க. அது என்னமோ 2-3 பழம் போட்டேன். செல்லிமா எடுத்துட்டிங்களா? அது ஒரு கப்பு நிறைய பிடிங்கியாச்சு. பார்க்க கண்ணை பறிக்குது. இவ்வளோதான் இருக்குது. இவ்வளோது இருக்குதுங்க. போதுங்க, நம்ம காயா இருக்குது. அது நாளைக்கு பொரிச்சுக்கலாம். சரி சரி. பழம் பூரா பொரிச்சாச்சுங்க. ஆமாம், எப்படி சூப்பராக இருக்குது. கலருது, கண்ணை பறிக்குது. கலர் மட்டுமே இல்லை, சாப்பிட்றதுக்குமா அப்படி ஒரு ருசி. இப்போ என்னால் பார்த்துட்டே சும்மா இருக்கும். இது மரத்துலேயே பழுத்து சாப்பிட்டா நல்ல ருசியாக இருக்குதுங்க. பொரிச்சு வச்சிருந்து பழுத்தோம்னா கொஞ்சம் புளிப்படிக்குது. சரி, ரைட். இனி அடுத்து என்ன விட? அடுத்தது வாங்க போய் பார்த்துருவோம். பாருங்க, லிஸ்ட்லேயே இல்லாத ஜம்புனா அவளுங்க. இது வந்து வச்சு 5-6 வருஷமாகுது. இந்த வருஷத்தை ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிற பாருங்க. ட்ரீட்மெண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இப்போ தான் பூ எடுக்குதுங்க. மேலே இருக்குது, தெரிய மாட்டேங்குது. சரி, கறிப்பழா பொரிச்சிடலாங்களா? கறிப்பழா காயம் இல்லாமல் பொறிக்க வைக்கல. கறிப்பழாவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது தெரியுமா? நீ மட்டன் ஒரு பக்கம் செஞ்சு வச்சிருக்கிற, கறிப்பழா ஒரு பக்கம் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னா, மட்டன் விரும்புகிற ஆளுங்க கூட கறிப்பழாவை தான் சாப்பிடுவாங்க. அடாடா, இதனால இது தெரியாமல் போச்சே. ஏன்னா நான் மட்டன் சாப்பிட மாட்டேனாச்சா, அதனால். சரி வா, இன்னைக்கு பொரிச்சு கொடுக்குறேன். பார்த்து காயம் இல்லாமல் நீங்கள் பொரிக்கிற போதே போட்டு தள்ளிடுறீங்க. கெடா வெட்டின மாதிரி. சரி, இப்போ காயமாகுது. ஆமாம், நீ அதை எடுத்துகிட்டு போய் சமையல் ரூமில் வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணுறீங்களா? அது வேணுங்கும் போது காயம் பண்ணல, இப்போவே காயம் பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணுறது? காயம் இல்லாமல் பிடுங்க பார்க்கல. அதெல்லாம் என்னால் கேரண்டி சொல்ல முடியாது. இந்த சகப்பத்திலி மட்டும் விதையே எடுக்க முடியல. நிறைய பேர் கேட்டுருந்தாங்க விதை வேணும்னு. ஆனால் கிளி வந்து அந்த இதாக இருக்கிற போதே எடுத்துகிட்டு போயிருக்கு. செல்வி, சொல்லுங்க. இனிமேல் டப்பாவில் கட்டி தான் டப்பாவில் ஏதோ கருவாட்டு போறீங்க. அப்படியே வந்து உளுந்துக்கிறாங்க வருங்க. வெறும் ஈயோலாம் உளுந்துருக்குது. இங்கே அங்கங்கே கட்டி ஒரு ஏக்கருக்கு 10 பாட்டிலு கருவாட்டு பொரினா இருக்கு. கருவாட்டு பொரினா தண்ணி 6 பாட்டிலுக்கு கீழே ஊற்றி பாருங்க. இங்கே ஓட்டை போட்டு மேலே ஓட்ட ஓடணும். கீழே இருந்தால் மேலே ஏறி வந்துருக்கு. அப்புறம் உள்ள உளுந்துரு கட்டி தொங்க விட்டுட்டோம்னா 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து உள்ள உழுகிறக்க ஆரம்பிச்சிருக்கு ஈகெல்லாம். காய்களில் போய் ஓட்ட ஓடாது. இப்போ இது யாருடைய கண்டுபிடிப்பு? யாருன்னா நிறைய பண்ணுறாங்களா, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூடியூப் எடுத்து பாருங்க, அளவில்லாமல் பாரு. இருக்கு அப்பா, எவ்வளோ பெரிய காயாக இருக்குது. நம்மளுக்கு அங்கங்கே இதெல்லாம் விதை போடல, ஒன்றும் போடலிங்க. தன்னை போல் முளைச்சிது, தன்னை போல் காய்க்கிறதுக்கும் ஆரம்பிச்சுக்குது. ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் பூச்சி உழுக ஆரம்பிக்கல. இதுலேயும் மட்டும்தான் ஈ விழுந்துருக்குது. என்னென்ன பூச்சி விழுந்துருக்குது? அதில் ஈ விழுந்துருக்குது. இது ஏதோ ஈ தான் விழுந்துருக்குது. ஆமாம்,
அந்த பூச்சிகள்லாம் வரல? அந்த பூச்சிக்கு வரக்கணும் 2-3 நாள் ஆகும். சரி, இந்த சீதாவில் பூ பாரு எவ்வளோ அழகாக பூ. ஆமாங்க, சீசன் ஆரம்பிக்குதுங்களா, நீ அப்படியே பழச்செடி பூரா நிறைய பூ பிடிச்சிருக்கு இந்த தடவை. காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே தோட்டத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க. இது என்ன விளையாட்டுன்னு பாருங்க, இந்த குறுக்கு மறுக்கு ஓகையிலெல்லாம் இப்படி ஒரு தட்டுங்க, இப்படி ஒரு தட்டிடுவேன். இதெல்லாம் குழந்தைங்க விளையாட முள் நிறைய இருக்குங்க, இப்படி பார்த்து போட்டு தான் போகிறது. இது வேறு முளைச்சி கிடக்குது, இதுங்க கூட சுருங்குது பாருங்க. பூ பாரு என்ன அழகு, அழகுங்க. அப்பா சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு தட்டினோம்னா படப்படப்படான்னு நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருவானுங்க மறு. அழகு இது சரி, இது இல்லாமல் இப்படி இதையும் வாங்கிட்டு வந்து எக்கச்சக்கமாக வந்துருச்சு. கொஞ்சம் தோண்டி எடுத்துட்டோம், அங்கங்கே இருக்குதுங்க இப்போ ஒன்று பாருங்க. அப்படியே போய் அங்கே கொத்த ரோஜா பூ இருக்குது பாருங்க, அதே இதையே கட் பண்ணி எடுத்து பக்கத்தில் மூஞ்சிக்கு பக்கத்தில் வைக்காதீங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் தோரத்தில் வச்சு இழுத்து பார்த்துக்கிறேன். அப்பா பொதுவாகவே எந்த பூவை பொறிச்சாலும் சரி எடுத்த உடனே மூக்கு பக்கத்தில் போய் மோந்து பார்க்கக்கூடாது. அங்கே சின்ன சின்ன பூச்சிக்கு இருக்கு, நுரையீரலுக்குள்ள போயிரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த மனத்துக்கு பொசுக்குன்னு மூஞ்சியில் மூக்கில் இழுக்க சொல்லுதுங்க. அதனால பூவை எடுத்து லேசாக தட்டி விட்டு அப்புறம் மூக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு மோந்து பார்க்கணும். பாருங்க, இந்த பன்னீர் ரோஸ் செடியில் கொத்து கொத்தா இங்கே பாருங்க, இதே மொக்கு வருங்க, அளவே இல்லை பூவு. அப்படியே அந்த பக்கமாக போகிற போதே சுண்டி இழுக்க ஆரம்பிச்சிருதுங்க மனம். இதில் ஐஸ்கிரீமு கூட வாங்கி சாப்பிட்ருந்தேன், ரோஜா ஐஸ்கிரீமு. அது இதுதான் போட்டாங்களா, ஏதாவது கெமிக்கல் போட்டாங்களான்னு தெரியலிங்க. ஆனால் இந்த மனம் தான் அடிச்சிட்டு இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க ஐஸ்கிரீம். பாருங்க, இங்கே ஒரு பூவா காட்டுறேன் பாருங்க. இது கரெக்டாக வெய்ய காலமாயிட்டே தீர்ந்துதுங்க. அது வரைக்கும் கிழங்கு கூட எங்கே இருக்குதுன்னே தெரியாது. இது அப்படியே நாங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி வச்சுருந்தோங்க, அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கலிங்க. ஏதோ அங்கேருந்து குப்பை சருகுகளை கொண்டு வந்ததில் இங்கே அப்படியே உயிர் பிடிச்சிடுச்சுங்க. வேறு பூவு அழகு. அங்கே வீட்டு முன்னாடி ரோட்டு மேலே உடுக்குதுங்களா, போகிற வர்றவையெல்லாம் பூவை விடவே மாட்டாங்க. இந்த கொய்யா மரத்துலேயும் கொய்யா பழமெல்லாம் பழுத்திருக்க மாட்டாக்குதுங்க. ஆனால் இதைக்கு ஒரு கிளியாம்பாட் வந்துக்கிறான் பாரு காலையிலேயே. சரி, இதை இப்படியே விட்டுருலாங்க, இங்கே பாருங்க. இந்த மரமே பூரா எல்லாமே கிளிகளுக்கே விட்டாச்சுங்க. கிளி அணிலுங்க குடும்பம் 2 குடும்பம் இருக்குதுங்க. அங்கே பானை வச்சுக்கிற அதுக்குள்ளே குடி இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, கொய்யாப்பழத்தை திங்க வேண்டியது, துப்ப வேண்டியது. இங்கே பாருங்க, இதுவும் கூட பிச்சு தான் போட்டிருக்க மாட்டேங்குது. எத்தனை பழம் தான் பாருங்க, இதே தான் பிச்சு போட்டிருக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க, பூரா அதுக்கு தான் சாப்பிட்டுக்குது பாருங்க. அந்த மரத்தடியிலெல்லாம் கிடக்குது, அங்கேயும் கூட கிடக்குது பாருங்க. இந்த மரம் பூரா கொஞ்சம் சாப்பிடுது, மீதியை கீழே கடைசியில் அப்புறம் வர்றதில்லை. கீழே விழுந்தாச்சுன்னா முடிஞ்சு வச்சுங்க. இதுமே தான் நேற்று விட்டுதான் எப்படின்னு தெரியல, கீழே விழுந்துருது. மண்ணில் பட்டுதுன்னா சாப்பிட்றதில்ல. ஆமா, ரொம்ப சொத்தக்கார பய பிள்ளைங்க. ஆமா, உன்னை மாதிரியே நம்ம அணிலும் சொத்தக்காரிகளா தான் இருக்குதா என்னன்னு பார்த்துடலாங்க. ஓ, இருக்குது. இங்கே பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட்டு ஒன்றே ஒன்று. இங்கே பாருங்க, அல்வா மாதிரி சூப்பராக இருக்குது, பழுத்திருச்சுங்க. இனி இதுக்கு மேலே இங்கே விட்டோம்னா இங்கே பாருங்க, அழகா இருக்குது. சரிங்க, இது இன்னொரு நாள் வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலர் ஆயிருக்கு. இதுக்கு மேலே செடி வீட்டில் வைப்பேன் அட்டாலியில். இங்கே வாங்க, இங்கே பாருங்க, பன்னீர் கொய்யா இந்த வருஷம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் உண்டுன்னு பழம் கிடைக்க போகுது. இங்கே பாருங்க, கொத்து கொத்தா ருசி, நல்ல ருசி. இங்கே பூரா கிளையிலையுமே இருக்குது, நிறைய வந்துருக்குது. பாருங்க, 1-2 தான் பழம் கிடைக்கும், அதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. பழத்திற்கு நிறைய இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது பழம்.
ஓ இங்கே வருங்க ஒளிஞ்சிட்டு இருக்குது. தெரியவே இல்லை எனக்குமே எத்தனை நாள். திடீர்னு இந்த வழியை போகிறது சரின்ட்டு என்னமோ தெரியுது அப்படின்ட்டு பார்க்குறேங்க வருங்க. 1.5 கண்டுக்குமே தப்பிச்சிட்டு இருக்குதுண்ணா, பெரிய வேலை தான். அதேங்க இங்கே ஒரு குட்டி அரசாணிக்காய் பிஞ்சு எங்கே வருங்க இதே. ஓ இது இப்போ பார்த்து வச்சிட்டியா? பார்த்து வச்சுக்குது. பார்த்து வச்சுக்கிறதுல பாதி இங்கே வருக்குது. இந்த என்னது அதுக்குள்ளே நம்மளுக்கு அப்பப்போ கொஞ்சம் போல வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. என்ன கீரை? தவசை கீரைங்க. இங்கே பாருங்க படுத்து இது மேலே ஏறிடுச்சுங்களே. இது ஒரு பக்கம் தலையுது, அந்த பக்கம் ஒரு பக்கம் தலையுது, குப்பு குப்பு குப்புன்னு. கொஞ்சம் இருக்கு மேலேயே அரசாணி கொடி மாரி கொஞ்சம் கீரை வெட்டி எடுத்துக்கலாங்க இன்னைக்கு. இது கொஞ்சம் வேகறதுக்கு லேட்டாகுங்க. என்ன முருங்கீரை வெந்துகெடு, அகத்திக்கீரை வேகாம கெடுக்குதும்பாங்க. அது அந்த மாதிரி. எப்படி இன்னொரு சொல்லு. முருங்கீரை வெந்து கெடுக்குங்களாமா, அகத்திக்கீரை வேகாம கெடுக்குமாமா. அப்படின்னா வேகாம வகுத்துக்கு சேராம போயிருதுங்களா? ஆமா, அதுக்கு தான் சொல்றது. ஓ முருங்கீரை வெந்து கெடு கலர் இதுக்கு இதெல்லாம் மாறி போகுதுல்ல, அதனால. ஓஹோ. இது கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்ட கொஞ்சம் நல்லா வெந்துக்கு. என்ன மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதும்பாங்க, ஆனால் இதை அப்படி விற்றா வேக வச்சாகணும். இது அழுத்திக்கீரை மாதிரியே செய்யணுங்க. கீரை ஆனால் சூப்பராக இருக்குங்க. இந்த கொய்யாவை சாப்பிட்டதே இல்லைங்க. இதை எடுத்துக்கலாங்களா? பக்கமாக பழுக்கிற மாதிரி ஆகிடுது வருங்க. இங்கே இருக்கிற கொய்யாப்பழம் கிடைக்கிறதே இல்லை. போன தடவை தான் ஒரு 2 பழம், அதுவுமே தொட்டுக்கிட்டு அதை கருப்பாகி போச்சுங்க. எடுத்து பார்க்கலாங்களா? எடுத்துட்டு நீ முடிவு பண்ணியாச்சு. கடிச்சு பார்க்கட்டா? பொறுக்க மாட்டேங்குது. இல்லை இது சாப்பிட்டதே இல்லை. இது காஞ்சு போன மாதிரி ஆயிங்க, அப்புறம் தளைஞ்சு வந்துக்குது. இதைதான் நான் ஒரு பழத்தை எடுத்து குறைச்சிருந்தேன்னா, ஐயோ கழுவாமல் சாப்பிடாதீங்க, நம்ம உறவுகள்லாம் சத்தம் போடுவாங்க. பார்த்து அவ்வளவுதான், நீ போய் கொண்டு போய் கழுவித்தான் சாப்பிடுவேன். இருந்தாலும் பார்த்தோன்னே நம்மளுக்கு பாருங்க, இந்த பெரிய கொய்யாப்பழத்துக்காகத்தான் இங்கே வந்தேன். சின்ன கொய்யாப்பழம் கிடச்சி போச்சு. இது என்னதான் ஆயிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தவமாய் பழுத்துருச்சு. அடேங்க அப்பா. இங்கே பாருங்க, 2ம் சேர்ந்து 1 கிலோ தான் ஆக மாட்டேங்குதுங்க. இதே சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளே பழம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அணையில் தாண்டியில் நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. எப்படியும் ஒரு வழியை கட்டி வச்சிருந்து வேலி இருக்குதா. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குதுங்க. போகிற சதப்படுத்துமா நொச்சியலை நீங்கள் தான் பொறிக்கணும். எங்கள் வீட்டுக்காரருக்கு வேறு ஆவி பிடிக்கணுங்களாம்மா. பாருங்க எங்கள் தோட்டத்தை சுற்றியுமே, தோட்டத்துக்கு கிட்ட வந்துட்டாலே மனம் அடிக்க ஆரம்பிச்சிருங்க, மூலிகை மனம். அதில் பாருங்க நொச்சி தோட்டத்தை சுற்றியும் இருக்குதுங்க. நாங்கள் முதல்ல வச்ச மரமே இந்த நொச்சி தாங்க. இது எத்தனை பேர் வந்து ஆவி பிடிக்கிறக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுங்களா? எங்கே இருந்தாலும் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. இந்த நொச்சி மரம்னு இல்லைங்க, இங்கே போனால் இந்த ஏதாவது இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க. சரி கொண்டாங்க. நீங்கள் ஒரு உயிர் வேலி உருவாக்கணும்னு நினச்சோம். ஆமாங்க, உயிர் வேலி. கொஞ்சம் மரங்களை வச்சு நாமோ, அப்புறம் பறவைகள்லாம் நிறைய கொண்டு வந்து விதைகளை போட்டு அது உட்கார்றதுக்கு மட்டும் வசதி பண்ணி கொடுத்தோம். ஆமாம், இன்னைக்கு உயிர் வேலி ஆயிடுச்சு. ஆனாலும் பராமரிக்கணுங்க. என்னென்னா கொம்புகள்லாம் ரோட்டுக்கு போயிருதுங்களா, செடி வச்சு மரம் வச்சு விட்டு போட்டு போய் அப்பாடா வந்துரு அப்படின்ட்டு தூங்குறக்கெல்லாம் எந்த வழியும் இல்லைங்க. அதுவாக வந்துருன்னு பராமரிக்கல அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் அவ்வளவுதான். இது போதும் சொல்லி. போதுங்க. ஒரு தடவை ஆய்வு ஏனுங்கிற போது அப்புறம் வந்துட்டானுங்க. இதுவுமே செல்வி இங்கே வேறு கலர், பின்பக்கம் ஒரு கலரு இலைய பாரு. அது என்ன 2 இலையா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. பின்னாடி இந்த கலர் பாரு. அதையே அப்புறம் நீங்க மோந்து பார்க்குறீங்க. இது வந்து வழக்கமாக கருநொச்சி அப்படிங்கிறோம். கருநொச்சி இல்லை, இது நீளநொச்சி. நீளநொச்சி பின்பக்கம் இருக்கு, கருகருன்னு இருக்கணுங்க. அந்த கருநொச்சி. ஆமாம், அது இந்த இதை கட் பண்ணுறோம்ல. ஆமாம், இதை கட் பண்ணுற போதே அது கருப்பாக இருக்கு. அதுதான் கருநொச்சி. சரி. இது வந்து நீளநொச்சி. ஆய் பிடிக்கிறதுக்கு அருமையான விஷயம். புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாங்களா?
புதினா வந்துட்டே இருக்குது. இங்கே பாருங்க அறுத்து விட்டாச்சு. இது முடியறக்குள்ள இது வந்தாயிரு. இது பத்தாது, நாங்கள் கருகாப்பிலை கிட்டம் இருக்குதுங்களா. கடைக்கு புதினா பயன்படுத்துறது இல்லையா நீங்கள்? கடைக்கு பெருசாக பயன்படுத்துறது இல்லை. பிரியாணி போடுறது இல்லையாச்சு? ஆமாம். புதினா சிக்கன் ஒரு ஐட்டம் போடுது, அதுக்கு மட்டும்தான் தேவைப்படுது. ஆமாம். புதினா பாருங்க, எப்போவுமே புதினாவை காட்டு பக்கத்தில் வரும்போதே அப்படி மனம் அடிக்குங்க. நீ புதினா காட்டுக்குள்ளேயும் மட்டும் நடக்கிற போது அந்த இலைகள்லாம் காலெல்லாம் படுதுல்ல, ஆமாம், அப்போ மனம் வரும்பாரு, அட்டகாசமாக இருக்கு. எப்படி பலாப்பழத்தை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒழிச்சு வைக்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி புதினாவெல்லாம் காட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒழிச்செல்லாம் வைக்க முடியாது. நம்ம உறவுகளில் பல பேர் நுட்பமாக கவனிச்சு அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு நிறைய தகவலும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குதுங்க. அப்புறம் கமாண்டில் ஓடும்போது வேற ஒருத்தவங்க படிச்சாங்கன்னா அதுக்கு அவங்களுக்குமே அது ஒரு உபயோகமாக இருக்குது. என்னன்னா நம்ம மொத்தமாக விவசாயம் பண்ணுறோம். ஆமாங்க, இடையில நாங்கள் விட்டு போச்சோம்ல. ஆமாம், அதில் நல்ல அனுபவம் இருக்கிறவங்களும் நம்மளை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உறவு கொடுத்துட்றாங்க. செல்வி, இங்கே பாருங்க செடி, இது கற்பூரவள்ளி செடி பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. அதுலேயும் பாரு செல்வி, ஏதோ புழுவெல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் புழுவாக இருக்குது இந்த வாட்டி. இத்தனை நாள் பீக்க செடி வச்சதில் பாருங்க ஒரே ஒரு பீக்கங்காய். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்து இங்கே பாருங்க. இன்னைக்கு காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்தாச்சுங்க. என்னென்ன காயெல்லாம் பொறிச்சுக்கிறேன்னு பார்க்கலாங்களா? பாருங்க, நொச்சிங்க, பப்பாளி, கறிப்பழா, சூரியநாம் செரி, சொரக்காய், அரசாணிக்காய், கொய்யாப்பழங்க, ரோஜாப்பூவு, ஸ்டார் ஃப்ரூட்டு, பாவக்காய், ஒரே ஒரு பீக்கங்காய், அப்புறம் தவசிக்கீரைங்க, புதினாங்க. அவ்வளோதானுங்க. இன்றைக்கி காயெல்லாம் அறுவடையெல்லாம் முடிச்சுட்டுங்க. என்னென்ன காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கிறேன்னு பார்த்துட்டிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டுமே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தோட்டத்துக்குள்ளே வேலை செய்யறதுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க.